ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மில்கீஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி ஒரு vlog ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நாங்கள் எங்கே போகிறோம், என்ன பண்ணுறோன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ 22 அக்டோபர் 2020 அன்றைக்கி எடுத்தது. நவராத்திரி ஒர்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இப்போ எடிட் பண்ணி போடுறேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகுது. கடைக்கு போய் கொலு பொம்மை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நவராத்திரிக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு போகிறேன். அங்கே அவங்களும் கொலு வச்சுக்கிறாங்க. எந்த கடைக்கு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, வில்லிவாக்கமில் பெருமாள் கோவில் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஒரு கடை இருக்குது. அங்கே தான் கொலு பொம்மைலாம் நல்லா சூப்பராக இருக்கும், சீப்பாக விற்கும். ஸோ அந்த கடைக்கு தான் போகிறோம். இது வந்து சென்னையில் இருக்கிற வில்லிவாக்கமுடைய பெருமாள் கோவில் பக்கத்தில் தான் அந்த கடை இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே நீங்கள் கொலு பொம்மை வாங்கினீங்கன்னு. வருஷம் நாங்கள் இந்த கடையில் தான் வந்து நவராத்திரிக்கு கொலு பொம்மை வாங்குவோம். கடை நேம் பார்த்திங்கன்னா புருஷோத்தமன் கூல் பாஸ். இந்த கடையில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். வருஷம் புது புது பொம்மைங்களாம் வரும். அண்ட் பெயிண்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொம்மை நல்லா ஸ்ட்ராங்காக வெயிட்டாகவும் இருக்கும். நீங்கள் யாருன்னா கொலு பொம்மை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கடை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தனித்தனியாக இருக்கிற பொம்மைகளும் இருக்கும். அண்ட் செட்டாக இருக்கும்ல, இந்த கல்யாண செட் அந்த மாதிரி பொம்மைலாம் கூட இங்கே இருக்கும். ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சீப். எங்கள் வீட்டில் இருக்கிற பாதி பொம்மைங்க வந்து நாங்கள் இந்த கடையில் தான் வாங்கினோம். இங்கே பார்த்திங்கன்னா பந்தி செட் இருக்குது, கல்யாண செட் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த தலையாட்டி பொம்மை, கதகளி பொம்மை, காய்கறி விற்கிற மார்க்கெட் செட் இருக்குது, கார்த்திகை பெண்கள் செட் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா 6 முருகர் வந்து தாமரைப்பூவில் இருக்கிற மாதிரி பந்தி செட் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து மலையை தூக்கிட்டு இருக்கிற மாதிரி அந்த செட் இருக்குது. கைலாய செட் இருக்குது. அத்திவரதர் வந்து படுத்துட்டு இருக்கிற மாதிரியும் இருக்குது, நிற்கிற மாதிரியும் இருக்குது. அண்ட் இது வந்து காவேரி ஆறு அந்த செட்டு. அண்ட் இது பார்த்திங்கன்னா கைலாய செட். இந்த மாதிரி நிறைய செட் இருக்குது. அஷ்டலக்ஷ்மி செட், தசாவதாரம் செட் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நாங்கள் லாஸ்ட் இயரே வாங்கிட்டோம். ஸோ இந்த வருஷம் வந்து அதெல்லாம் புதுசாக இருக்கான்றதுக்காக பார்த்துட்டு இருக்கோம். எங்ககிட்ட இல்லாத தேவையான பொம்மை வந்து வாங்கியாச்சு. நான் என்ன வாங்கினேன்றதை உங்களுக்கு வீட்டுக்கு போய் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் அடுத்தது வந்து எங்கள் அம்மா இந்த கலர் பொடி வந்து வாங்குறாங்க. கலர் நல்லா பிரைட்டாக சூப்பராக இருக்குல்ல. ஒரு பேக்கெட் வந்து 10 rupees, 12 பேக்கெட் வந்து 100 rupees சொல்லிட்டு இங்கே இருந்துச்சு. ஸோ அது வந்து வாங்கிட்டு இருக்காங்க எங்கள் அம்மா. ஸோ அவ்வளவுதான், ஷாப்பிங் வந்து முடிஞ்சிடுச்சு. தேவையான பொம்மைங்களாம் வாங்கியாச்சு. நான் என்ன வாங்கிக்கிறேன்னு உங்களுக்கு அப்புறம் காமிக்கிறேன். அண்ட் இப்போ வாங்கின திங்ஸ்லாம் காரில் பின்னாடி டிக்கியில் வச்சுட்டு இப்போ அடுத்தது எங்கள் சித்தி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1:30 இருக்கும். சித்தி வீட்டுக்கு வந்தாச்சு. யூஸ்வலாக வீடியோவில் வருவாங்களா அந்த சித்தி இல்லை, இது வேறு சித்தி. ஸோ இவங்க வீட்லேயும் வந்து கொலு வச்சுக்கிறாங்க. இவங்களுடைய கொலு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்டர் ஆனதுமே எல்லா ரிலீஜனும் சேம்ன்ற கான்செப்டில் சர்ச், மாஸ்க் அண்ட் டெம்பிள் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க வந்து நவராத்திரி க்ளீனிங் வீடியோவில் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நீங்கள் இந்துவா இல்லை கிறிஸ்டியனா, ஏன்னா உங்கள் வீட்டில் பெருமாளோடைய ஸ்டாச்சுவும் இருக்குது, மாதாவுடைய ஸ்டாச்சுவும் இருக்குதுன்னு கேட்டிருந்தீங்க. மனுஷனுக்கு தான் ரிலீஜன் எல்லாமே, கடவுளுக்கு கிடையாது. நாங்கள் இந்து தான். நான் டெம்பிளுக்கும் போவோம், மாஸ்க்கும் போவோம், கிறிஸ்மஸ்க்கு சர்ச்சுக்கும் போவோம். இந்துனா டெம்பிளுக்கு மட்டும்தான் போகணுன்னு எந்த ஒரு ரூல்ஸுமே கிடையாது. எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா கடவுளும் ஒன்று தான். ஸோ இதை பார்த்ததும் எனக்கு அதுதான் ஞாபகம் வந்தது. அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சானிடைசர் வச்சுருக்காங்க, வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வீடை வந்து கார்ட்போர்டில் அழகாக செட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து எல்லாமே ஹேண்ட்மேட் தான். என்னுடைய சிஸ்டர் வந்து இது பண்ணது. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர், அதுக்கப்புறம் போர்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னுடைய சிஸ்டரோடைய டால் கலெக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு டைனிங் டேபிள் செட் வந்து இருக்குது. இதெல்லாம் வந்து என்னுடைய சிஸ்டரோடைய டால். அதெல்லாம் வந்து இங்கே கொலுவில் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் செட் பண்ணி வச்சுருக்காங்க. இது வந்து வில்லேஜில் இருக்கிற ஒரு அழகான வீடு. அண்ட் இந்த வீட்டுக்கு முன்னாடி அக்ரிகல்ச்சரல் லேண்ட் மாதிரி ஒரு குட்டி குட்டி செடி வரா மாதிரி பண்ணி வச்சுருக்காங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த நாகாத்தம்மன் கோவில் வந்து இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கு வந்து தண்ணி வரணும்ல, அதுக்கு இந்த பம்ப் செட் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக வில்லேஜ் செட் வந்து இப்படி தான் இருக்குது. அதுக்கு வந்து க்ரீன் கலர் லைட்டிங், அதுக்கப்புறம் பேக்ரவுண்ட்லாம் போட்டு சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்தது வந்து இந்த கோவில் செட். இங்கே வந்து என்னெல்லாம் இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா பழனி முருகர் செட். பக்கத்தில் பார்த்திங்கன்னா குபேரன் வந்து ஒரு பிரமிடில் மேலே நிற்கிற மாதிரி அது ஒரு செட் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மியூசிக்கல் விநாயகர் செட். இது பார்த்திங்கன்னா அம்மன் செட். அம்மன், அதுக்கப்புறம் துர்க்கை, சிவன், தீச்சட்டி எடுக்கிறவங்க, வேப்பஞ்சலை கொடுக்குறவங்க, இந்த மாதிரி பொம்மைலாம் வச்சு ரொம்ப அழகாக இருக்குது. பக்கத்தில் பார்த்திங்கன்னா திருப்பதி மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க.
அண்ட் இது பார்த்திங்கன்னா மிதக்கும் கல் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு கல் வந்து இது ராமேஸ்வரத்தில் வாங்கினாங்கன்னு சொன்னாங்க. ஸோ இது வந்து மிதக்கும் தண்ணியில், இந்த கல் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு விநாயகர் வந்து ஊஞ்சல் ஆடுற மாதிரி. ஸோ டோட்டலாக வந்து இந்த கோவில் செட் இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. அந்த லைட்லாம் வந்து செம்மையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து டேபிளுக்கு கீழே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ டேபிளுக்கு மேலே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த கோவில் இருக்குது. இது வந்து வீரபத்ரருடைய கோவில், எங்களுடைய குலதெய்வம். கார்ட்போர்ட், கலர் பேப்பர் இதெல்லாம் வச்சு சூப்பராக பண்ணியிருக்காங்க. இந்த கோவிலுக்கு முன்னாடி வந்து குளம் இருக்கும், அதையும் வந்து இந்த தர்மாக்கோல் வச்சு அழகாகவே பண்ணியிருக்காங்க. இந்த கோவில் செங்கல்பட்டு கிட்ட இருக்க அனுமந்தபுரத்தில் இருக்குது. அண்ட் அங்கே வந்து நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி விற்பாங்க. அதே மாதிரி இந்த பொம்மை வந்து அங்கே வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவலிங்கம் இருக்குது. இது கடையிலலாம் வாங்கலை, வீட்லேயே வந்து பண்ணது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இந்த கார்ட்போர்ட், அதுக்கப்புறம் வந்து தர்மாக்கோல் இதெல்லாம் வச்சு இந்த சிவலிங்கம் வந்து பண்ணியிருக்காங்க. இதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பத்ரகாளியோடைய கோவில் இருக்குது. அனுமந்தபுரம் வந்து எங்கள் குலதெய்வம் சொல்லியிருந்தோம்ல, பக்கத்துலேயே வந்து இந்த காளி கோவில் இருக்கும். ஸோ அங்கேயும் நாங்கள் வந்து போயிட்டு தான் வருவோம். அங்கேயே இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் விற்பாங்க. அதே மாதிரி இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ டோட்டலாக வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ இந்த அவுட்டர்லாம் நான் வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். அடுத்தது வந்து இந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா ரங்கநாதருடைய ஸ்டாச்சு வந்து வச்சுருக்காங்க. அண்ட் கீழவே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக அந்த தசாவதாரம் செட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா சிவனுடைய செட் வந்து வச்சுருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்திங்கன்னா ரிசப்ஷன் செட் வந்து வச்சுருக்காங்க. பொண்ணு மாப்பிள்ளை வந்து ரிசப்ஷனில் உட்காந்துட்டு இருக்கா மாதிரி. இதுக்கு கீழே வந்து கல்யாண செட் வச்சுருக்காங்க. இந்த கல்யாண மண்டபம் வந்து கார்ட்போர்டில் பண்ணது, பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. ஸோ கல்யாண செட் வந்து இங்கே இருக்குது. கல்யாணத்தில் சீர்வரிசைலாம் கொடுப்பாங்கள்ல, இந்த பீரோ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் சாமான்க அதெல்லாம் வந்து இங்கே செட் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சீர்வரிசையில் வச்சுருக்காங்கள குட்டி பீரோ, குட்டி மிக்ஸி, அதுக்கப்புறம் இந்த குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சீமந்த செட் வந்து வச்சுருக்காங்க. அம்மனுக்கு சீமந்தம் பண்ணுற மாதிரி, அதுக்கப்புறம் 2 பேர் ஆர்த்தி எடுக்கிற மாதிரி. ஸோ இந்த செட் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பாலாவுடைய ஸ்டாச்சு இருக்குல்ல, இது வந்து நாங்கள் இப்போ தான் வில்லிவாக்கமில் இவங்களுக்காக வாங்கிட்டு வந்தோம். ஸோ அது வந்து இங்கே மேலே வச்சுருக்காங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா 2 விளக்கு வச்சு அம்மன் மாதிரி செட் பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அடுத்தது அம்மனுடைய ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் இந்த மரம் ஒன்று இருக்குது, பாரதியார், அதுக்கப்புறம் இந்த ஃபவுண்டன் மாதிரி இருக்குல்ல, இது சூப்பராக இருக்குது. ராமர், லக்ஷ்மணருடைய ஸ்டாச்சூஸ் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா தசாவதாரம் செட் வச்சுருக்காங்க. கிருஷ்ணருடைய ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது மேலே இருக்கிற ஸ்டெப்பில் பார்த்திங்கன்னா தஞ்சாவூருடைய தலையாட்டி பொம்மை, அயக்ரீவர், அதுக்கப்புறம் அம்மனோடைய ஸ்டாச்சூஸ் இதெல்லாம் இருக்குது. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா விநாயகருக்கு வந்து ஒரு கோவில் மாதிரி பண்ணியிருக்காங்க. பக்கத்தில் வந்து வள்ளலாருடைய டெம்பிள் வந்து பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா இந்த கல்கத்தா காளி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல. அதுக்கப்புறம் விநாயகர், சரஸ்வதி இதெல்லாம் இருக்குது. மேலே பார்த்திங்கன்னா கலசம் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சரஸ்வதி, லக்ஷ்மி ஸ்டாச்சூஸ்லாம் இருக்குது. அண்ட் அதுக்கு மேலே வந்து இந்த புத்தருடைய ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்குது, பார்க்கவே ஒரு லுக்காக இருக்குல்ல. ஸோ இதெல்லாம் தான் வந்து இந்த ஸ்டெப்ஸில் இருக்குது. ஸோ அவ்வளவுதான், இவங்க வீட்டு கொலு வந்து இப்படி தான் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. இதில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அவ்வளவுதான், இவங்க வீட்டு கொலு பார்த்துட்டு எங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். வர அப்போ செம மழை வந்துருந்துச்சு. ஸோ ஃபைனலி எப்படியோ வீட்டுக்கு வந்தாச்சு. அடுத்தது நான் வில்லிவாக்கமில் என்னென்னலாம் வாங்கினேன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த பாக்ஸ் நான் ஓப்பன் பண்ணிடுறேன். பேக்கிங் வந்து சூப்பராக இருக்குது. ஏன்னா பொம்மை டேமேஜ் ஆகக்கூடாதுல, அதனால் இந்த மாதிரி பேக்கிங் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் இது வாங்கினோம். இது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அத்திவரதர் வந்து படுத்துட்டு இருக்கா மாதிரி ஒரு செட், அதுக்கப்புறம் அத்திவரதர் வந்து நிற்கிற மாதிரி ஒரு பொம்மை. ஸோ இது ரெண்டும் சேர்த்து வந்து 1200க்கு கொடுத்தாங்க. அடுத்தது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கருமாரி அம்மனுடைய ஸ்டாச்சு வாங்கியிருந்தோம். இது வந்து 200 கொடுத்தாங்க. அண்ட் அடுத்தது வந்து இந்த முருகருடைய ஸ்டாச்சு வந்து வாங்கியிருந்தோம். இது வந்து எங்களுக்கு இல்லை, எங்கள் அண்ணியும் வந்து கொலு வச்சுக்கிறாங்க,
அவங்களுக்கு வந்து இது வாங்கியிருந்தோம். ஸோ இதெல்லாம் தான் வாங்கியிருக்கோம். ஸோ அவ்வளவுதான், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.